ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து வாசல் பெருக்கி பசுஞ்சாணம் தெளித்து அழகிய மாக்கோலமிட்டு கோலத்தில் பசுஞ்சாண பிள்ளையாரை பிடித்து வைத்து அவருக்கு மஞ்சள் குங்குமத்தோடு தலையில் பூச்சூடி வணங்குவது மரபு. பசுமாட்டின் சாணத்தை புனிதமாக கருதுவதோடு அஃதொரு கிருமிநாசினியும் ஆகுமாம். பெரிய புள்ளி வைத்த கோலத்தின் மத்தியில் இருக்கும் சாணப்பிள்ளையாரை கண்ணனாகவும் சுற்றிலும் இருக்கும் மற்ற பிள்ளையார்களை கோபியர்களாகவும் பாவித்து இளம் கண்ணியர் ஆடிப்பாடி வணங்குவராம். இச்சாண பிள்ளையாருக்கு எருக்கு, பூசணி, அரசாணி, அவரை என்றிவற்றின் பூக்களையே சூடுவராம். தகவல் தொடர்பு அரிதான பண்டை காலத்தில் மார்கழி அதிகாலையில் திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்களை பஜனையாக பாடி வீதிகளில் உலா வரும் ஆடவர்கள் எந்த வீட்டு வாசலில் சாணப்பிள்ளையார் பூசணிப்பூவோடு இருக்கிறாரோ அந்த வீட்டில் மனமாகாத கன்னிப்பெண் இருக்கிறாள் என்று உணர்ந்து தங்கள் பிள்ளைகளுக்கு முறைப்படி பெண் கேட்டுச் சென்று திருமணம் முடிப்பராம். வாழ்வியலோடு ஆன்மீகத்தை பொருத்தி உணர்த்தும் இந்த பக்தி மாதத்தில் ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலிருந்து 7ஆம் பாசுரம். இன்று மார்கழி 7ஆம் நாள். சென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசம் உடையாய் திரவேலோரெம்பாவா. இதன் பொருள், அறியாமை குணம் கொண்ட பெண்ணே, ஆனை சாத்தான் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் தங்கள் துணையுடன் சேர்ந்து கீச்சு கீச்சென்று பேசும் பேச்சரவத்தை நீ கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயர்குலப் பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசையும், அப்போது அவர்கள் கழுத்தில் அணிந்துள்ள அச்சு தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? தலைமை பண்பு கொண்ட பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது கேட்டும் கேளாதது போல் படுத்து கிடப்பது என்ன? ஒளி பொருந்திய முகத்தினை உடையவளே, உன் இல்லக்கதவை திறப்பாயாக. முந்தைய 6ஆம் பாசுரத்தில் இயற்கையெல்லாம் விழித்துக் கொண்டன எழுந்திரு என்று துயில் எழுப்பிய கோதை இன்று மேலும் சில நிமித்தங்களை கூறி தன் தோழியராம் ஆயர்குலச் சிறுமியரை எழுப்புகிறாள். அப்பொழுது பெருமாளுக்குரிய பல திருநாமங்களுள் கேசவன் எனும் திருநாமத்தை குறிப்பிடுவதை கவனிக்க வேண்டும். ஆம், கேசவன் என்ற சொல்லுக்கு தடைகளை நீக்குபவன் என்று பொருள். நாமும் அதிகாலை எழுந்து கேசவா என்று 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளை தொடங்கினால் எடுத்த காரியம் தடையின்றி முடியும் என்பதை உணர்வோமாக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.